Hi guys, welcome to Positive Therapy channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றி. ஏஞ்சல் நம்பர்ஸ்னால் என்ன, அதை அடிக்கடி நம்ம பார்க்குறப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும். ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னா இதை நம்ம ட்வின் நம்பர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1111, 111, 222, 555, 888 இந்த மாதிரி நம்பர் உங்களுக்கு ரிப்பீட்டடாக தெரிஞ்சால் அதுக்கான அர்த்தம் என்னன்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஈர்ப்பு விதி என்பது நம்ம தெரிஞ்சு யூஸ் பண்ணலாம், தெரியாமலும் யூஸ் பண்ணலாம். அதை நம்ம தெரிஞ்சு யூஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும், இல்லை தெரியாமல் யூஸ் பண்ணாலும் அது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். பிகாஸ் அது நம்மளோட தாட்ஸ்லேயும் வைப்ரேஷனையும் வச்சு தான் ஒர்க் ஆகுது. நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவாக ஒர்க் ஆகும், இல்லை நெகட்டிவாக திங்க் பண்ணுறோம் அப்படின்னா நெகட்டிவாக ஒர்க் ஆகும். நிறையா பேர் யோசிப்பாங்க, நம்ம எதுவுமே பண்ணல, ஏன் இது மாதிரி சுச்சுவேஷனே நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது ரிப்பீட்டடாக அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவங்க பாசிட்டிவான தாட் அவங்க மனசில் வைக்கவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் பயந்துகிட்டே இருப்பாங்க. ஐயோ எனக்கு இது பயமாக இருக்குது, இதை நினச்சா அது பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய தடவை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி சூழ்நிலையை தான் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். பட் சில பேர் யோசிப்பாங்க, இவங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறப்போ அவங்களோட தாட்ஸ் சுத்தமாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அவங்க எதையுமே நெகட்டிவான தாட்டில் கொண்டு போகாமல் பாசிட்டிவாகவே மட்டும் வச்சு அதை யோசித்து நம்ம தெரிஞ்சு செயல்படுத்தலாம். தெரியாமல் செயல்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. பட் தெரியாமல் பண்ணுறவங்களுமே அவங்களோட எண்ணங்களை தப்பான எண்ணங்களாக வைக்காமல் இது நடக்கும்ப்பா, நான் கடவுள் மேலே பாரத்தப்படுற, இது நடக்கும்ப்பா, ஓகேப்பா இது நடக்கும், நம்பிக்கை இருக்குப்பா, அந்த மாதிரி எவ்வளோ பேர் சொல்கிறவங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும். ஒரு விஷயத்தை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கும்போது அது அதே மாதிரி சூழ்நிலையை தான் நமக்கு க்ரியேட் பண்ணிவிடும். அதனால தான் நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஈர்ப்பு விதியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒருவேளை நம்ம இந்த ஈர்ப்பு விதியை தெரிஞ்சு தான் பயன்படுத்துகிறோம் அப்படி அப்படின்னா நமக்கு ஒரு குறிக்கோள் வச்சுருப்போம், கரெக்டாக ஒரு கோல் செட் பண்ணியிருப்போம். அதை நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தினா நமக்கு யூனிவர்ஸ் டைரெக்டாக நம்மக்கிட்ட பேச முடியாது. ஸோ அது யூனிவர்ஸ் நம்ம கூட கனெக்ட் பண்ணுற விதம் எப்படின்னு பார்த்தா இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலியமாக தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 222, 111, 333 இந்த மாதிரி சீரியஸில் நான் நம்பர்ஸை பார்க்கணுன்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த நம்பர்ஸுக்கு எல்லா மதத்துலேயுமே ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குது. பிகாஸ் இந்த நிக்கோலா டெஸ்லா அவரே அவர் தங்குற ஹோட்டல்ஸில் எல்லாமே இந்த 369 அந்த மாதிரி நம்பர் சீரீஸில் வர மாதிரி தான் ரூம் எடுப்பார். அவருக்குமே இந்த நம்பர்ஸ் மேலே ஒரு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் இந்த உலகத்தில் நிறைய மனிதர்களுக்கு அந்த நம்பர்ஸில் ஒரு நம்பிக்கை இருக்குது. இதை நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ, இப்போ நம்ம ஈர்ப்பு விதியை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம யூனிவர்ஸ் டைரெக்டாக பேசுகிறதுக்கான வழி இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் தான். ஈர்ப்பு விதியில் நம்ம எந்த மாதிரி டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம கண்களுக்கு தெரிஞ்சு இந்த யூனிவர்ஸ் நமக்கு ஏதோ ஒரு மெசேஜை அனுப்பணும், சொல்லணும்னு வருது அப்படின்னு தான் அர்த்தம். பிகாஸ் அந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறப்போ நமக்கு அந்த மாதிரி ஏதோ மெசேஜ் நமக்கு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 1111 இல்லைனா 111 இந்த மாதிரி நம்பர்ஸ் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டே இருந்தால் இந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட ஏதோ சொல்ல வருதுன்னு, உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்த லைஃப்பை விட இப்போ ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டோட நீங்கள் லைஃப்பை வாழ்கிற மாதிரி மாறப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் பார்க்குற 1111 இல்லை 111 இந்த மாதிரி நம்பர்ஸ் உங்கள் கண்ணில் அடிக்கடி படுது அப்படின்னா உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர போகிறீங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷனை விட இன்னும் பெட்டரான சுச்சுவேஷனுக்கு உங்கள் லைஃப் போக போகுது அப்படின்னு தான் அர்த்தம். இந்த மாதிரி நம்பர்ஸை நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சடனாக ஃபோன் எடுத்து பார்க்குறப்ப 1111 இருக்கும், இல்லை மதியானம் லஞ்ச் டைமில் ஃபோன் பார்க்குறப்ப 111 அப்படின்னு இருக்கும், இல்லை நீங்கள் வாங்குகிற பில்லை 111 இருக்கலாம்,
இல்லை பைக்கில், காரில், இந்த மாதிரி நிறைய இடத்துல ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து இந்த நம்பர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு கோலில் செட் பண்ணியிருக்கலாம், இல்லை அதை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை திடீர்னு சடனாக உங்களுக்கு இந்த நம்பர் அடிக்கடி நம்ம பார்த்துட்டே இருக்கோமோ அப்படின்னா அது நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எதுக்காக வந்து இந்த நம்பர்ஸ் நமக்கு அடிக்கடி பண்ணில் படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் 1111 இல்லை 111 பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ இருக்க லைஃப்பை விட உங்களோட லைஃப் இன்னும் மேலே போக போகுது அப்படின்றது தான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 22 222 இல்லை 2222 இந்த சீரியஸில் நம்பர் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் ஒரு கோலை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் எதை நோக்கி வேணாலும் பயணிக்கலாம், அதில் உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும். இதை நம்ம அச்சீவ் பண்ணணும், இந்த ட்ரீம் ஹவுஸை வாங்கணும், இல்லை இந்த ட்ரீம் காரை வாங்கணும், அது ஒரு கோலாக கூட இருக்கலாம் உங்களுக்கு. அதில் அந்த மாதிரி டைமில் இந்த 222 இல்லை 2222 நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் கோலை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணியிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுற லா ஆஃப் அட்ராக்ஷன், ஒருவேளை அதுக்கு ஏதாவது ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் மெத்தடை, அந்த மெத்தடும் இது கரெக்டாக தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் வந்து என்ன, அதாவது இப்போ நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் ட்ரை பண்ணலாம், என்ன வேணால் இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது நீங்கள் வந்து கரெக்டாக தான் பண்ணுறீங்க, உங்கள் கோலை நோக்கி தான் நீங்கள் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றதோட அர்த்தம் தான் 222 இல்லை 2222 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து 333 அப்படி இல்லைன்னா 3333 அந்த நம்பர்ஸை பார்க்குறோங்க அடிக்கடி அப்படின்னா உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு, உங்கள் மேலேயும் அந்த நம்பிக்கை வந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு நம்மளே நம்ப மாட்டோம், இது பண்ணுவோமா மாட்டோமா அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு கேள்விகள்லாம் நம்ம அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கும் உங்கள் மேலே நீங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். அந்த மாதிரி சமயங்களுக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்பரை பார்க்குறீங்க, 333 இல்லை 3333 அந்த மாதிரி நம்பரை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் மேலேயே ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்திருக்கும். இந்த யூனிவர்ஸையும் நீங்கள் ரொம்ப நம்புவீங்க. சரி, ஓகே, நம்ம நம்பி இதை பண்ணுவோம், இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை காட்டுறதுக்கு விதம் தான் 3333 இல்லை 333ஓட மெத்தட். இப்போ நம்ம 444 இல்லை 4444 இந்த மாதிரி நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க, அதை வந்து அடிக்கடி பார்க்குறீங்க எங்கேயாச்சும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் உங்கள் கோலை அச்சீவ் பண்ண நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் மூலியமாக நிறைய ஃபுல் சப்போர்ட் வந்து கிடைக்கும். பிகாஸ் யூனிவர்ஸ் வந்து நமக்கு டைரெக்டாக பண்ண முடியாது, நம்மளுக்கு வந்து நம்ம ஃபேமிலி மூலியமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக இல்லை நம்ம பிஸ்னஸில் வந்து ஏதோ பண்ணுறோம் அப்படின்னா அவங்க மூலியமாக யாரோ ஒருத்தர் மூலியமாக நமக்கு இந்த யூனிவர்ஸே வந்து ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும். நிறைய உங்கள் ஃபேமிலியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை சடனாக திடீர்னு ஒருத்தர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு இடத்துலேருந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, நம்ம கிடைக்கும்னே நினச்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு விஷயமே இருக்குன்ற மாதிரி நமக்கு தெரியாது. பட் இந்த ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கப்போ இந்த மாதிரி 4 டிஜிட் நம்பரை நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாக கிடைக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நம்ம 555 மெத்தடை பற்றி பார்க்கலாம். 555 இல்லை 5555 இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு நல்ல கம்பேனியன் கிடைக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அந்த கம்பேனியன் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதா இருக்கலாம். நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பயப்படுவோம், பிகாஸ் நம்ம தனியாக ஸ்டார்ட் பண்ண ஒரு இது இருக்கும். பட் பார்ட்னர்ஷிப்போடு ஸ்டார்ட் பண்ணுறப்போ இது கரெக்டாக போகுமா, இது சரியாக இருக்குமா, இல்லை தப்பாக இருக்குமா அப்படின்ற யோசனைகள் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு தாட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமிங்கில் இந்த நீங்கள் 555 நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கம்பேனியன், அதுவும் ட்ரஸ்ட்டாக நீங்கள் ரொம்ப நம்பலாம், அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு அந்த மாதிரி டைமில் கிடைப்பாங்க. நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக தைரியமாக பண்ணலாம், எந்த பயமுமே வேணாம். பிகாஸ் நம்ம நம்ம ஏதோ ஒரு நோக்கி போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் நமக்கு உதவுறாங்க, யூனிவர்ஸ் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் வந்து 555 நம்பரோட மீனிங். இப்போ நம்ம வந்து 666 அப்படி இல்லைன்னா 6666 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஏஞ்சல் நமக்கான மெசேஜை கொடுக்க வராங்கன்னு நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு விஷயத்த நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, பட் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வேறு விஷயத்தில் கவனம் செலுத்திட்டு இருப்பீங்க. அதுதான் வந்து இந்த 666ஓட மீனிங். நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது
நம்ம வந்து அதுக்குள்ளே இல்லாமல் வேறு விஷயத்துக்குள்ளே போய்டுவோம். நீங்கள் 666 பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா வந்து யோசிக்கணும். ஓகே, இது வந்து நமக்கு தப்பாக போகுது, நம்ம கோலை நோக்கி நம்ம பயணம் பண்ணலை, நம்ம வேறு எதையும் இல்லை வந்து பயணம் பண்ணுறோம், நம்ம அதை எதையோ யோசிக்கிறோம். நம்மளோட தாட்ஸை கூட இருக்கலாம், நெகட்டிவான தாட்ஸை கூட நம்ம யோசிக்கலாம் அந்த டைமில். ஸோ அதனால 666 நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1க்கு 4 தடவை நம்மளோட கோலை யோசித்து அது கரெக்டாக தான் பண்ணுறோமா, அது கரெக்டாக தான் செயல்படுத்துகிறோமா அப்படின்றத கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இதுதான் 666ஓட மீனிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 777 இல்லைன்னா 7777. இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக வண்டி நம்பர் பிளேட்டில் இல்லை கார் நம்பர் பிளேட்டில் இல்லை நம்மளோட பில்லில் இந்த மாதிரி தான் நம்ம அடிக்கடி பார்ப்போம். இந்த மாதிரி சீரீஸில் நீங்கள் நம்பர் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு பயணம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஆன்மீக தன்மையை வந்து நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு தான் இதுக்கான அர்த்தம். பிகாஸ் நம்ம நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுவோம், இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமா அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம வந்து அடுத்தவங்களை நோக்கி போய் வந்து இதை கேட்கணும், ஏன்னா இது நம்ம சரியாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமா அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல, இது நம்ம கரெக்டு தானா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய யோசிப்போம். இந்த 777 மெத்தடை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலி ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து உயர்ந்த நிலைக்கு சென்றுட்டீங்கன்னு தான் அர்த்தம். நம்ம யாரையுமே அதுக்கப்புறம் நம்ம கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. நமக்கே எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்கான தீர்வு நமக்கே கிடைக்கும். நம்ம கோவப்பட மாட்டோம் அதிகமாக, நம்ம பதில் சொல்கிற இடத்துல இருப்போம். 4 பேர் நம்மளை கேட்குற இடத்துல போகிறது தான் இந்த ஸ்பிரிச்சுவலி வந்து நம்ம பெரிய இடத்த அடையிறது. ஸோ அந்த நிலைமைக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் இல்லை நம்ம போக போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி 7 சீரீஸில் நீங்கள் நம்பரை வந்து அடிக்கடி பார்ப்பீங்க. இதுதான் 777ஓட மீனிங். 888 இல்லைன்னா 8888 இந்த நம்பரை நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ராவல் பிளான் வந்து க்ரியேட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஒரு ஜேர்னி க்ரியேட் ஆக போகுது, டூர் போக போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த 888 நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்காக வேறு ஒரு ஊருக்கு போகலாம், இல்லை நீங்கள் ஸ்டடீஸ்க்காக போகலாம், இல்லை மேரேஜ்க்காக போகலாம். அது எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸோட ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் 888 அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டூருக்கு போயே ஆவீங்க. ஒன்று நீங்கள் பிளான் போட்டிருக்கலாம், இல்லை எப்போயோ பிளான் போட்டிருக்கலாம், அது இப்போ நடக்கலாம், இல்லை சம்மந்தமே இல்லாமல் நம்ம திடீர்னு பிளான் போடுவோம். ஏன்னா அடிக்கடி இந்த 888 நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த விழுந்து வேறு ஒரு இடத்துக்கு போயே ஆகுவீங்க. அதோட மீனிங் தான் 888 நீங்கள் வந்து அடிக்கடி பார்க்குறதுக்கான அர்த்தம். 999 அப்படி இல்லை 9999 இதை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்க ஒர்க் சீக்கிரமாக கம்ப்ளீஷன் ஆக போகுது அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் வந்து என்ன ஒர்க் வேணாலும் இருக்கலாம், ஒரு வீடு கட்டலாம், இல்லை ஒரு ஸ்டடீஸில் எது வேணாலும் இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகி அதுலேருந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு உங்களை கொண்டு போய் ஒரு பாசிட்டிவான லெவலில் கொண்டு போக போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அது போக நீங்கள் வந்து வேறு யார்கிட்டையாவது ஒர்க் எப்படி சொல்கிறது, நீங்கள் வாலண்டியராக போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்கலாம், ஒர்க்குக்காக இருக்கலாம், இல்லை எமோஷ்னலாக சப்போர்ட் கேட்டிருக்கலாம். எந்த மாதிரியான சப்போர்ட் கேட்டிருந்தாலும் அவங்க வாலண்டியராக வந்து உங்ககிட்ட ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே வாலண்டியராக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் இந்த 999ஓட மீனிங். இதுதான் கைஸ் ஏஞ்சல் நம்பர்ஸோட மீனிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.